இது இதுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்டா, இதுக்கு என்ன செய்யணும் இல்ல, இந்த மாதிரி ஆகினால் ஏற்கனவே சில அறிக்கைகள் வெளியிட்டாங்க. அதாவது நிஜத்துல பூமியில தலையை கொண்டு போய் வைக்கணுமா, எப்படி வைக்கணுமா, வேர்ல்டுல மேக்னெட்டிக் ஏரியா, மேக்னெட் எந்த தூரத்தை எந்த இடத்துக்கு போகுதோ அந்த மேக்னெட்டிக் சென்டரை நோக்கி தலையை வைக்கணுமா. வச்சுட்டு வைங்க, எட்ரோபின் என்ற ஹார்மோன் ஒன்று சுரப்பும். எட்ரோபின் என்ற ஹார்மோன் எதுக்கு சுரப்பும்டா, நம்ம சந்தோஷப்பட்டதான் சுரப்பும். எப்ப சிரிக்கிறோமோ எட்ரோபின் சுரப்புதான் அர்த்தம், விளங்குதா? அது சுரத்தாதான் எங்களுக்கு சிரிப்பு வரும், ரிலாக்ஸ் வரும், ஒரு அமைதி வரும், எந்த பெரிய விஷயத்தை முடிக்கலாம் என்ற தைரியம் வரும், பயம் வராது. இது சுரப்பணும்டா இந்த முன்னெற்றிகளை கொண்டு போய் அந்த ஃபோர்ஸ் இழுக்குது, கிராவிட்டி பூமியில சரியா போய் மேக்னெட்டிக் சென்டருக்கு வை என்றா. இன்றைக்கு ஆச்சரியம் என்னண்டா, நாம கிப்லாவை எடுத்ததுதான் மேக்னெட்டிக் சென்டருக்குரிய திசை. மேக்னெட்டிக் பவர் எங்க இருக்குது, நம்ம தொழுகிறோமே இதுதான் மேக்னெட்டிக் சென்டர் ஏரியா. இதுல போய் தலையை வச்சேன்னு வைங்க, மனசு ரிலாக்ஸ் பண்ணினென்றால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி எட்ரோபின் சுரப்புதண்டி இன்றைய விஞ்ஞானி சொல்றான். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, ஒன்று ரெண்டு இல்ல, தொழுகை எடுத்துக்கொண்டாலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வயலுள்ளி அக்காபி மினன்னார், கழுவப்படாத கால்கள் நெருப்பு நரகத்தில் உண்டாகு. வுது நேரம் கால்களை தேய்ச்சி கழுவுங்க, சரிய கழுகாட்டி நரகத்தில் உண்டாகு. இன்றைக்கு ஆய்வாளர் சொல்றான், நீ காலை சரியா கழுகு, நைட்டுக்கு தூக்கம் போகாதவர்களுக்கு சின்ன ஒரு மருத்துவ குறிப்பு, லேசாட சுடு தண்ணியில காலை கழுவினு வைங்க, குயிக்கா தூக்கம் போயிரும். இது நான் சுருக்கமா சொல்றேன், பெரிய பெரிய ஆய்வுகள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு வைக்கல. இது தொழுகையில கிடைக்கிற பலன் இதை விட அப்பன் இருக்குது. இது எனக்கு துவா தலைப்புனால ஒவ்வொன்றிலையும் இந்த உலகத்துக்கு என்று சில பலன்கள் இருக்குது, மறுமைக்கு என்று சில லாபங்கள் இருக்குது. அன்பு சகோதரர்களே, அதே மாதிரிதான் துவா. துவால என்ன லாபம், இது மட்டும் நம்ம புரிஞ்சுட்டோன்னு வைங்க, சுபஹானல்லாஹ். இந்த உலகத்துக்கு என்ன லாபம், மறுமைக்கு என்ன லாபம்னு புரிஞ்சா அல்லாஹ்விட்டு கெஞ்சி கேட்போம், அழுது கேட்போம், பிறண்டு கேட்போம். அல்லாஹ் எந்த காரியத்தை சொன்னாலும் அதுல மடத்தனம் இருக்காது, மௌட்டிகம் இருக்காது. நீங்க பாருங்க, மனித இயல்பு எவ்வளவு பெரிய படிச்சவனா இருந்தாலும் ஒரு இட்கட்டுக்கு ஆளாக்கப்பட்ட உடனே கடவுளேண்டுவான், இறைவனேண்டுவான், குறைஞ்சபட்சம் ஒரு சிலைக்கு முன்னாடி போய் சொல்லுவான். ஏன், அவன் மனபாரத்தை இறக்கி வைக்க ஏதோ ஒரு இடம் தேடுறான், எங்கேயோ போய் சொல்லுவோன்னு பாக்குறான், மனபாரத்தை இறக்கி வைக்கணும். என்ன சாப்டர், இப்ப பள்ளிவாசலுக்கு வந்த நீங்கள் ஏராளமான பிரச்சனைகளோட வந்திருப்பீங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், ஒன்று இல்லாட்டி ஒன்று வந்துட்டே இருக்கும், ஒன்று தாண்டி ஒன்று வரும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்டாதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். நீங்க நினைக்கிற ஸ்பீட்ல தீர்வு வராது. தீர்வு வருவதற்கு முன்னாடி இறக்கி வைக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல இறக்கி வைக்கலாம் என்றால் அதை விட ராகத்தி இல்ல. தோழர்களை, இந்த தியானம், இந்த துவா அப்படியாக மூளையை மாத்துது. இன்ஷா அல்லாஹ் என் உரையில் அதை இறுதியா சொல்லலாம் நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னன்றா, அல்லாஹ்ட்ட எப்படி துவா கேட்கிறது. நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, தொழுது முடிஞ்சோடனே யா அல்லாஹ் எனக்கு வீடு தந்துரு, யா அல்லாஹ் எனக்கு காரத்தா, யா அல்லாஹ் எனக்கு சுகத்தா இப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரியணும். துவா செய்து நரகத்துக்கு போற கூட்டம் தெரியுமா, தொழுது நரகத்துக்கு போற கூட்டம் புரிஞ்சிருப்பீங்க. திருமறை குர்ஆன் சொல்லுது, அவர்கள் துவா செய்வார்கள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். என்ன துவாவா, அடி துவா கேட்டியடா நரகத்துக்கு போறது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், என்ன ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுபவனுக்கு கேடுதான். ஆனா தொழுவனுக்கு கேடு. அல்லஸீன உம்மன் ஸலாத்தியும் சாவுன் அல்லஸீனஹும் யுராவுன், அவன் பிறருக்கு காண்பிக்க தொழுகிறான், 4 பேர் பார்க்கிறான் தொழுகிறான், அது மாதிரி பொடுப்போக்கா தொழுகிறான், அவன் தொழுகி ரிசல்ட் இல்ல, நரகம் தான். அத மாதிரி துவா கேட்கிறவனுக்கு நரகமா? சூரத்துல் பக்கரா 200வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுண்டா, வமினன் நாசி மைய கூலு, மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், வமினன் என்ன செய்யறார்களா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்துல நலவை தந்துரு யா அல்லாஹ்னு கேட்கிறார்கள். வமின் அவர்களுக்கு வமாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், மறுமையில் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கோபப்படுறானா, அப்படி கேட்காதீங்க. துவா கேட்கிற நேரம் யா அல்லாஹ் எனக்கு இதை தந்துரு யா அல்லாஹ், யா அல்லாஹ் நோயை சுமாக்கிறியா அல்லாஹ் என்று கேட்டால் அல்லாஹ் கோபப்படுறான். நிறைய பேர் தெரியாம ஒரு துவா ரிஜெக்ட் ஆகுது. எப்படி ரிஜெக்ட் ஆகுது என்று சொன்னா, உங்க துவால எது மென்ஷன் ஆகணுமா, அல்லாஹ் சொல்றான், வமினன் நாசி மைய கூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இறைவிடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் அழகானவையும் மறுமையில் அழகானவையும் தந்திரியா அல்லாஹ், நரக வேதனையிலிருந்து என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ்னு கேட்கிறார்களே. உலாய்க அலைஹிம் நஸீபும் மிம்மா கஸபு, அவர்கள் சம்பாதித்ததில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது,
ஆனா கேட்பான் பாருங்க, உலகம் மட்டும்தான் யா அல்லாஹ், இந்த உலகத்துல எல்லாத்தையும் தந்துறியா அல்லாஹ். நிறைய பேர் அவசரத்துல கேட்டுட்டு போயிரும், யால பொண்டாட்டிக்கு சோமில சோமாக்கிறியா அல்லாஹ், ஓ ஆகிரதவான் அல்ஹம்துலில்லாஹ் முடிச்சிட்டு போயிரும். இவன் நிறைய பேர் முடிக்கிறான் பாருங்க. அந்த துஆ ஒரே அடி ரிஜெக்ட் மட்டும் இல்ல, உலகத்தை மட்டும் நீ கேட்ட என்பதனால மறுமையில் அல்லாஹ் கேட்கல, மறுமையை நீ கேட்கல, கோவப்படுறான். இவ்வளவு மறுமையில் இவ்வளவு விஷயம் வச்சிருக்கிறேன், அதுல பெரிய ஊடு வச்சிருக்கிறேன், வாசல் வச்சிருக்கிறேன், அங்க நிறைய காணி பூமி வச்சிருக்கிறேன், அதை நீ கேட்கல பாரு, உன் துஆ எனக்கு தேவையில்லை. இப்படி கையேந்தாத. ஒமாலு இவ்வளவு காரமான வார்த்தைண்டா, ஒமாலு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலக், மறுமையில ஒண்ணும் கேட்டு வராது. நீ கேட்கல தானே, என்னட்ட ஒண்ணும் தர மாட்டேன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பு சகோதரர்களை தயவு செய்து நம்ம புரியணும். துஆ கேட்கிற நேரம் அல்லாஹ் எதுக்கு ஆசியாவை விரும்புன, ஆசியா நல்லவன்டா, உலகத்துக்கே முன்மாதிரி என்றா. இது கால திம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா என்ன கேட்டா தெரியுமா? ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் வீடு ஒன்று தாண்டு கேட்கல. அந்த துஆல என்னையா, உன் இடத்துல வீடு தாயா அல்லாஹ், சுவர்க்கத்துல வீடு வேணும். ரப்பி புனிலி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்துல உனக்கென்று ஒரு இடம், உனக்கு நெருக்கமா இருக்கும் பாரு ஒரு இடம், அங்க வீடு தாயா அல்லாஹ். இந்த ஃபிரௌன் சொத்து செல்வம் ஒண்ணு வேணாம். இந்த துஆ இவ்வளவு நம்பிக்கையா கேட்டா பாருங்க, அதுக்குதான் அல்லாஹ் மதிப்பு கொடுப்பான். உங்களுக்கு துஆ அங்கீகரிக்கப்படணும்டா, பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் முதல் பாயிண்ட் என்னண்டா, அந்த துஆல மறுமை மென்ஷன் ஆக்கப்படணும். அல்லாஹ்விடம் நரகத்தை பத்தி பாதுகாப்பு தேடணும், சுவர்க்கத்தை மென்ஷன் ஆக்கணும். அதுக்கு பிறகு இந்த உலக வாழ்க்கையை மென்ஷன் ஆக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி உலகத்தையும் மறுமை ரெண்டையும் சேர்த்து துஆ கேட்பார்கள் என்ற ஹதீசுகள் ஏராளம் வருகிறது. அன்பு சகோதரர்களே, அடுத்தது என்ன? திருமதியில ஒரு ரிவாயத்து வருவது, ஒரு தோழர் வர்றாரு, வந்து முடிஞ்சு அல்லாஹ் தொழுது முடிஞ்சிட்டு உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாரு. எப்படி துஆ கேட்கிறாரு? அல்லாஹ் புகழவும் இல்ல, ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லவும் இல்ல, யா அல்லாஹ்னு கேட்கிறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரப்படாதே, இப்படி துஆ கேட்காதே, முதல்ல அல்லாஹ் புகழு, ஒரு அப்ப புகழு, ரெண்டாவது என் மீது ஸலவாத் சொல்லு, அப்புறம் துஆ கேளு, அல்லாஹ் அங்கீகரிப்பான். அவசரப்பட்டு போயிடாதீங்க. துஆ கேட்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. எடுத்து எடுப்புல அல்லாஹ் அப்படின்னு கேட்க கூடாதா? அதாவது அதுக்கு ஒரு முகப்பு போடணும். எப்படி போடணுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 7வது அத்தியாயம் 205 அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் இருக்கிறது, அதை கொண்டு கூப்பிடுப்பா. அல்லாஹ்க்கு அழகான பேர் இருக்குது, அந்த பேரை சொல்லி கூப்பிடு. அல்லாஹ்னு கூப்பிடுறோமே, சிலவனுக்கு அதுலயும் வஸ்வாஸ், அல்லாஹ்னு கூப்பிட்டா சரியா? என்ன ஒரு ஆளையே முன்னாடி 4 பட்டம் பின்னாடி 5 பட்டம் போடுறோமே, அல்லாஹ் சேரண்டெல்லாம் கூப்பிடணுமா? ஏன்னா என்ன சப்ஜெக்டா, நிறைய குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, நீங்க நின்றுட்டு அல்லாஹ் கூப்பிடலாம், உட்கார்ந்துட்டும் கூப்பிடலாம், படுத்துட்டும் கூப்பிடலாம். ஒரு சிலர் சொல்ல இல்ல இல்ல கிப்லா முன்னோக்கணும், சரியா புது எடுக்கணும், அப்படிதான் துஆ கேட்கணும், அப்படிலாம் கேட்காதீங்க. அப்படி எந்த சட்டமும் இல்ல. அல்லாஹ் சொல்றான், உனக்கு விரும்பின நேரம் கேளு, விரும்பின விதத்துல கேளு, ஆனா எப்படி கேட்கணும்? என்னுடைய பெயர்களை சொல்லு, என் பண்பை சொல்லு, அஸ்மாவ சிஃபத்து சொல்லு. ரஹ்மான் யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், நீ ரஸாக் யா அல்லாஹ், நீதான் யா அல்லாஹ் எனக்கு தர்றவன். ஒரு அணையாட கூட இல்லாம பிறந்த எனக்கு, ஒரு துண்டு புடவை இல்லாம பிறந்த எனக்கு இன்றைக்கு அணிய வச்சிருக்கிற ஆடையெல்லாம் நீ தந்தது யா அல்லாஹ், நீ அளவற்ற அருளாளன் யா அல்லாஹ், உன்கிட்ட கையேந்தி நிக்கிறேன். இப்படி கேட்கணுமா? அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் பேரையும் பண்பையும் முன்னாடி வைக்கணுமா? இப்படி வச்சாதான் உங்க மனசுக்கே ஒரு ஆறுதல் வரும். நீங்க ஒரு ஆளை போய் கேட்கிற நேரம், உதவி கேட்க போறீங்க, யார்கிட்ட போய் கேட்பீங்க? யாரு தருவார் அவர்கிட்ட போய் கேட்பீங்க. அவர் தருவாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? 4 இடத்துல கொடுத்திருப்பாரு, அது உங்களுக்கு ஞாபகம் வந்தா போய் கேட்பீங்க. நீங்க கேட்கிற துஆல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். நீங்க கேட்கிறவன் யாருன்னு நீங்க புரியணும். உங்க வாயாலே சொல்லி பாருங்க, உங்க மனசுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். நான் கேட்கறது சரியான இடத்துல தான் யா அல்லாஹ், உன்னை தவிர வேற யார்ட்டையும் நீ தரமாட்டான், யார்ட்டையும் கேட்க முடியாது யா அல்லாஹ், உனக்கு தான் யா அல்லாஹ் கேட்கணும். இப்படி கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லுங்க. இது திருமதியுடைய ஹதீஸ். இத ரெண்டையும் முன்னாடி போடுங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த நபியும் இப்படிதான் துஆ கேட்டாங்க. ஒட்டை எடுத்து எடுப்புலே கூட தான் கேட்கல, வாசல தான் கேட்கல. இன்னும் சொல்ல போனா அந்த கேட்கிற மெத்தட நீங்க பார்க்கலாம். ஆத நபி கேட்கிறாரு, ஆத நபி அல்லாஹ் என்ன பண்றான்? நிர்வாணமாக்குறான். நிர்வாணமாக்கினா நாங்க எப்படி துஆ கேட்போம்? யா அல்லாஹ் உடுப்பு தந்துரு யா அல்லாஹ், முதல்ல அதை செய்ய அல்லாஹ், அப்புறமேல மத்தெல்லாம் பார்ப்போம். இதானே? ஆத நபி உடுப்ப கேட்கல, நிர்வாணமாக்கப்பட்ட உடனே வெக்க வருது அவருக்கு. அவர் என்ன கேட்டாரு? ரப்பனா லம்னா அன்புசனா,
யா அல்லாஹ் எனக்கு நான் அநியாயம் பண்ணி போட்டேன் யா அல்லாஹ் வ இல்லம் தக்ஃபிர் லனா வ